வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்னங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும், லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. கிரகங்களில் மெயினாக ஒரு சில கிரகங்கள் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படும். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கிரகனா ஒரு பயம் வந்துடும். அது என்னங்கிறது எல்லாருமே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சனி தாங்க. சனி ஒருவருடைய வாழ்க்கையில் பிடிச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யும். சனிகிட்டேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக சில விஷயங்களை முறையாக நாம் கடைபிடிக்கணும். அதனால தான் சனீஸ்வரருடைய இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும் என்பது இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சனியுடைய ஆட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்கு. அதனால தான் சனி பகவானுடைய பயிற்சியில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த வகையில் மே 20 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய ஆட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அதோடு மே 20 கடைசியாக கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், என்ன மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், ஏது சொல்ல வரேன் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், பயனும் பெற முடியும். எது நான் சொல்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மகாரகனாகவும் செயல்படுபவர் சனி பகவான். இவருடைய காலத்தில் முக்கியமாக இவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை கருதப்பட்டு உரிய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவைங்கிற மாதிரி சொல்லப்படுது. சனி பகவான் கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிட்டாரு. இதில் இப்போ உச்சத்தில் உக்காந்துருக்கிறாரு இந்த மேக்குள்ள, அதாவது மே 20 இது திருக்கணித பஞ்சாங்கப்படி இது முக்கியமான ஒரு நாட்களாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நாட்களில் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கடைபிடித்தீங்கன்னா தான் சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். ஜோதிடத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவ தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சியை மக்கள் அதிகம் கவனிக்கிறோம். அந்த வகையில் தான் சனி பகவான் ஒவ்வொரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஆண்டு சஞ்சரிக்கும். அதெல்லாம் பொறுத்து தான் பலன்களே சொல்லப்படும். அதில் நவக்கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது இந்த சனி பகவான் மட்டும்தான். இவர் கர்மகாரகன், நீதிபதி என்றெல்லாம் சொல்லலாம். இவருடைய பயிற்சி டைமில் முக்கியமாக இவர் என்ன செய்வாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சி கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் சனினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற முடியும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் நீங்கள் செய்தீங்கன்னா கை கொடுக்கும் என்பதை நம்பிக்கையாக வைங்க, பரிகாரம் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இந்த டைமில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணுங்க. சரிங்க, உங்கள் ராசிக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாமா வாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, வீட்டில் இருந்து டெய்லியுமே இதை செய்யணும். என்னென்னா, குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குல்ல, அந்த குலதெய்வத்தை தினமுமே வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைத்து எல்லா நன்மைகளும் உண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு. ஒன்றும் பெருசாக இல்லை. உங்கள் வீட்டில் பூஜையில் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி, என் குலதெய்வமே என்
குலத்தை காக்கிற தெய்வமே, சனினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி மன உருகி வேண்டி அவங்கள ரொம்ப வருந்தி கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இதுதாங்க உங்களுக்கான பரிகாரம். இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம். இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் சொல்ல போகிற துலாம் ராசி நேயர்களே, இந்த மாதத்துடைய கடைசி 20க்கு மேலே கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். அவரோடு புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இது புத சுக்கிர யோகமும் புதத்திய யோகமும் உருவாகிறது. ஆக்சுவலி 7.5 சனி விலகி விட்டதுனால இனி எதிர்பார்ப்புகள் படிப்படியாக உங்களுக்கு நிறைவேறுவதற்கு இந்த காலம் கரெக்டாக இருக்கும். அதோடு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது உண்டாகும். பொருளாதார நிலை மிக திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். இருப்பினும் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆனால் அலைச்சல் அதிகரிக்குங்கிறதுனால ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு இந்த மே 20க்கு முன்னாடி 5ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது 9வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. எனவே தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் இனி அகலோ. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். பாகிஸ்தானம் பலம் பெறதுனால இந்த டைம் உங்கள் எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். அது நினைத்தபடியே நன்மை தரக்கூடிய விதம் உங்களுக்கு அமையும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கான பலன் நிறைய பெற முடியும். இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதை தொடர்ந்து இந்த மே 20க்கு பிறகு மே 26 அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் வர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 9வது இடத்துல சஞ்சரித்து சுக்கிரனோடு இணையக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அயல்நாட்டு முயற்சி ஆதாயம் தரும். எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழலாம். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த கிரக அமைப்பினால் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபைனலாக இந்த மே 20க்கு மேலே கடக ராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில்ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் புதிய ஒப்பந்தங்கள் புதுமையாக சேரும். விஐபிகள் உங்களுடைய வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண்பது நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் பிளான் பண்ணி செயல்படுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கோ அதுக்கு நீங்கள் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.